வேதத்திலிருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. உங்களை நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் யார் அப்படின்னு சொன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். இந்த உலக மனிதர்கள் எல்லாரும் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தா பொறாமப்படுவாங்க, நம்மளுக்கு விரோதமா ஏதாவது ஒன்று செய்வாங்க, அவமிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நமக்கு விரோதமா மந்திரம் பண்ணுவாங்க, பேசுனி பண்ணுவாங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நிறைய மனுஷர்கள் மத்தியில நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாரு அப்படின்னா அது நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தானப்பா உங்களுக்கு பிரியம். என் மேல இருக்கிற எல்லா சாபங்கள் எல்லா பாவங்களையும் எடுத்து போட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதனால இதை குறிச்சும் பயப்படாதுங்க. அவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறதுதான் பிரியப்படுறாரு. இதை குறிச்சு நான் ஒரு அழகான ஒரு பாடல் பண்ணாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், சாபமோ பாவமோ உன்னை அணுகாது.